தமிழ் என்னும் ஏதிலும் துருவம் ரெண்டு கடவம் உண்டு அட ஒரு கையே பார்ப்போம். விசித்ரா. எந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, எனக்கு உண்மையாகவே அவ்வளோ இது இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இது இல்லை. நான் இதுலேயே பிஸியாக இருக்கேன். வாசிக்கிறது, கண்டக்டிங் இதுலேயே. ஏறக்குறைய ராமமூர்த்தி மாதிரி இருந்திருக்கீங்க. ராமமூர்த்தியும் இசையமைப்பாளர்கள் ஆர்வம் இல்லாமல் இருந்தவர் தான். விஸ்வநாதன் தான் இழுத்துட்டு வந்தார். அப்படி இவர் வந்து ஃப்ரெண்டு விஜய் சிங் மலேசியாவில். அவர் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார். பண்ணும்பொழுது மியூசிக் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படம் ரீகார்டிங் கூட முடிஞ்சிருச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. ஏதோ சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். யார் யார் நடித்தது? ஊர்வசி. ஊர்வசி ஃபர்ஸ்ட் பிக்சர். ஊர்வசி முதல் படமே அதானா? ஹீரோ வந்து ராஜீவ். அவர் ஹீரோ. அந்த படம் நல்ல படம். ஆனால் வந்து ரிலீஸ் ஆகலை. அதில் வந்து ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். கண்டக்டிங் அந்த மாதிரி. அதனால் பெங்களூர் 4-5 படம் பண்ணேன். 3-4 படம்னு நினைக்கிறேன். அது ஹிட்டாச்சு. ஒரு படம் ரணச்சண்டின்னு நல்ல 100 days போச்சு. அங்கே விட நான் அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் தான் கண்டக்டிங். எல்லாம் அந்த மாதிரி பிஸியாக ஒர்க் பண்ணுறதுனால என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் அதிகமாக இசையமைப்பாளராக பணியாற்றியதுன்னா கன்னடத்தில் தானா? கன்னடம் தான். கன்னடம், அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்குலேயும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆபாமானுடைய கருப்பு ரோஜா படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? இல்லை, அவர்கிட்ட நிறையா வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மனோஜ்கான் கூட. மனோஜ்கான்னா அவங்க ரீகார்டிங்லாம் 1 மாதம் 1.5 மாதம் நடக்கும். அதுக்குள்ளே நான் வந்து பெங்களூர் போயிட்டு ஒரு 3-4 படம் ரீகார்டிங் முடிச்சுட்டு இங்கே வருவேன். நான் வந்துட்டிங்களா வாங்க, நான் பார்த்தா கொஞ்சம் ஒரு ரீல் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி. அது அப்படி தான் ஒர்க் பண்ணும்போது ஆபான்னு ஒரு சார் வந்து என்ன பண்ண, ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் மியூசிக் பண்ணணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் கருப்பு ரோஜா. அது பெரிய படம். ஹாரி ஜெயராஜ் தான் கீபோர்டு அது ஒர்க் பண்ணார். அருமை. பண்ண விஜயகாந்த்கிட்ட வந்து ரகுமான், அப்போ திலீப்னு பேர், அவர் ஒர்க் பண்ணார். ஃபஸ்ட்டு பிக்சர் நிறைய பிக்சர் அவருக்கு விஜயகாந்த் பிகினிங்கில். கருப்பு ரோஜா படத்தில் ஆபாவானனோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆபாவானே இசைத்துறையில் வந்து நல்ல ஒரு நாட்டம் உள்ளவர், இசை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவர். அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப மியூசிஷியன் ரொம்ப இது பண்ணுவார். அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்ட்ரட்லி ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சில இதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார், அப்புறம் நான் பண்ணுவேன். அது மாதிரி இணைந்து பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எதாவது வேணும், அவர் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். எப்படிப்பட்ட பாராட்டை உங்களுக்கு கருப்பு ராஜா பெற்று தந்தது? இல்லை, எல்லாமே வந்து ரீகார்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது சொன்னாங்க. அது சில பேருக்கு அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தது. அதனால படம் வந்து அந்த எதிர்பார்த்த வெற்றி அடையலை அப்படின்னா. அதான் வந்து மியூசிக் வைஸ் நல்ல நேம் வந்தது அதுக்கு. அப்புறம் கேமரா மற்ற ஒர்க்கெல்லாம் நல்ல டெக்னிக்கலி நல்ல படமாக இருந்தது. ஒரு இசை கலைஞராக இருந்து இசையமைப்பாளரான பின்ன அந்த படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது கிராண்டாக இருந்தது. அந்த படமே கிராண்டு பிக்சரு. அது நல்ல ஒர்க்கு எல்லாருமே சொன்னாங்க. நான் சொல்கிறது மற்றவங்க சொன்னாதுன்னு கரெக்ட். நல்லது. அந்த படம் வந்து உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பேரை வாங்கி தந்தது. ஆனாலும் தொடர்ந்து தமிழில் உங்களுக்கு பட வாய்ப்புகள் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நானும் கான்சன்ட்ரேட் பண்ணல. அது பெருசாக நான் படம் யாரையும் போய் சந்தர்ப்பங்கள்லாம் கேட்கல. அப்படியே ஏன்னா அப்போ கேட்குற அளவுக்கு டைம் இல்லை, பிஸியாக இருந்துகிட்டே இருந்தது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அசிஸ்டண்ட்டாக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால. எப்படி இருந்தது தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பணியாற்றியது? அப்போ எல்லாம் இங்கே தானே இருந்தது. ஆமாம், எல்லாம் இருந்தது. வாசிகள் கூப்பிடுவாங்க, ஜான்சன்னு. தெலுங்கில் வந்து கீர்வாணி, ராஜ்கோட்டி, அது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர். சுரேஷ்னு சொல்லிட்டு அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டு, மாதுப்பட்டி சுரேஷ்னு. எம்எஸ் கிருஷ்ணனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மேபி 6-7 சாங்ஸ், மேபி ஒரு 10 சாங்ஸ் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து அவ்வளோதான். எந்தெந்த இசையமைப்பாளருடைய இசை உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருமே பிடிக்கும்னா, பட் வந்து எந்த இது நல்லா இருக்கோ அதெல்லாம் பிடிக்கும்னு தான் சொல்ல முடியும். கேவி மகாதேவன் அவருடைய இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட நான் கண்டக்டராக ஒர்க் பண்ணேன் ஒரு 3-4 படம்.
ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எந்த இது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இளையராஜா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அப்படியா? பிடிக்கிற ம். மாதிரி. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அப்ராடெல்லாம் போகிறதெல்லாம் கூப்பிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் அதே மாதிரி தான். ஏஆர் ரஹ்மானோட இன்னும் தொடர்பில் இருக்கீங்களா? ஆமாம், வாசிக்க கூப்பிடுவாங்க. இப்போ ம். கூட ஒரு 1 மந்த்து முன்னாடி ஒரு சாங் வாசிக்க கூப்பிட்டாங்க. ம். அது வாசிச்சேன். எல்லாம் ஜீனியஸ் தான். ம். ஜீனியஸ். ஆக்சுவலாக அந்த இந்த சாங் இருக்குல்ல, கிக்கு எருதேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, படைப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அதில் வந்து அவர் வந்து ஸ்கோர் கொடுத்தாரு ம். வாசிக்கிறதுக்கு. ம். பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஓ! செமி குவைவர், டெமி செமி குவைவர் அந்த மாரி. சரி. அப்படியே அப்போ வந்து குவான்டிஸ் எல்லாம் இல்ல. ஆ. அப்போ அந்த பீரியட்ல. புரியுது. உடனே நான் சொன்னேன், "எதுவும் புரியலையே. பிகினிங் மட்டும் புரியுது. அப்புறம் எதுவும் புரியல. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. ம். வந்துட்டு பிகினிங் மட்டும் சொன்னேன். தரத்தத்த தரதீரி அது மட்டும் வாசிச்சேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் வாசிச்சேன். அது அப்படியே அது ஃபினிஷ் ஆச்சு. ம். ஒரு 1 ஹவர் ம். அந்த மாரி டைம்ல. அப்புறம் எனக்கே கிளாரினெட் வாசிச்சேன். இ ஃப்ளாட் கிளாரினெட்னு. ம். சாக்ஸ்ல தான் நிறைய சாங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ம். கிளாரினெட் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா தெரியல. ஓ! அது ஏன்னா என்ன வாசிச்சேன்னு எனக்கு தெரியல. புரியுது. ம். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அப்போ பெங்களூர் ரொம்ப பிஸியா இருந்தேன். ம். சரி திரும்பி போய் கேட்டு வாசிக்கலாமான்ற மாரி அப்புறம் ஒரு எண்ணம் இருந்தது. ம். சரி ஓகே. டைம் இல்ல. ம். சரின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ம். பார்த்தா அது சூப்பரா அவர் எல்லாம் இது ம். பண்ணி இப்போ கேட்கறது இப்போ வாசிப்பேன் ஃபுல்லாவே. ஏஆர் ரஹ்மான் டியூனிங் வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமா? இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸி தான். ம். ஆமா. ரொம்ப ம். ஈஸியா இருக்கும். ம். இப்போ ஒரு சாங் கிளாரினெட் வாசிச்சேன். ம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ரொம்ப அப்படியா? ஹை ஸ்டாண்டர்டா இருந்தது. ம். ம். ஏன்னா அங்க சவுண்டு ஃபர்ஸ்ட்டு சாங் வாசிக்கும் பொழுதே, இந்த சாங் வந்து ஓ மரியா ஓ அதான் மாரியா. நான் ம். வாசிச்ச சாங். அது வாசிக்கும் பொழுதே நம்ம வாசிக்கிறோமா அது எப்படின்னா சவுண்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏஆர் ரஹ்மானுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா நீங்க எத சொல்வீங்க? ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண விட மாட்டாரு. அப்படியா? ஆமா. ம். ரொம்ப இதா இருந்தா மாத்திக்கலாம். அது எதுவும் இல்ல. சில சமயம் டியூனிங் கூட மாத்திப்போம். ம். இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இன்னும் எத சரி ஒரு சேம் டோன் கம்மி பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஈஸியா பண்ணி முடிச்சுடுவாரு. ஹாரிஸ்லாம் அப்படி இல்ல. ஆ. பெர்ஃபெக்ட்டா இல்ல டோன் போயிடும். இதே சுதியில வாசிக்கிறேன். முன்தினம் பார்த்தேனே அப்படிதான் வாசிச்சேன். அப்படியா? ஆ. அது பி பி மேஜரு. ஆ. அது சுப்ரானின் சின்ன சாக்ஸ் ஒண்ணு வாசிச்சேன். ம். அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ம். இதா இருந்தது அப்படின்னா, ம். சில வாசிச்சிடலாமான்னு. இல்ல டோன் ம். போயிடும். ஆ. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓ! அதுக்கு ஆனா நல்லா பேலன்ஸ் பண்ணுவாரு. பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ம். எப்படி பழகுவார் உங்ககிட்டலாம் ஏஆர் ரஹ்மான்? ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். ரொம்ப ஏன்னா அவங்க அப்பா இருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ம். அதனால வந்து ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நான் அவருக்கு கண்டக்டர். ஓ! இல்ல நெறைய பிக்சர்ஸ். அதனால ஈஸியா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஆ. ரொம்ப இதுவும் இருந்தது. ஹிந்தி இசையமைப்பாளர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு? சலீல் சௌத்ரி. சரத் சௌத்ரி. ம். அவருடைய சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரது. அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ இல்ல கச்சேரிலாம் வாசிப்போம். சலீல் சௌத்ரி கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அவரது. 2, 3 சாங் வாசிச்சேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இசைத்துறையில பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூ தான் பரவலா இருக்கு. ஒரு பாடல்ல வந்து யார் யாருக்கெல்லாம் இப்போ உரிமை இருக்கு ஆக்சுவலா? இல்ல மெயினா கிரியேட்டர்ஸ் மியூசிக் கம்போசர் தான். ம். அவருக்கு தான் மெயின் அந்த இது. அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் அவங்க ம். தான் வந்து ம். ஏன்னா கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கலைஞர் சொந்தம். ஆமா, ஆமா. அவங்க பாட்டு தான் கேட்டு ம். வளர்ந்தோம். அதுக்கப்புறம் பாடுறவங்க, ம். அதுக்கப்புறம் மியூசிஷியன்ஸு. ம். மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். ம். சேர்ந்து தான் ஒர்க்கு. ம். ஆனா மெயின் கிரியேட்டர்ஸுங்க. அப்புறம் நாங்களும் டெவலப் பண்ணுவோம். ம். எது இருந்தாலும் அதுக்கு வாசிக்கும் பொழுது எது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த மாரி ம். டெவலப் பண்ணுவோம். இந்த ராயல்டி அப்படின்றது இசையமைப்பாளர்களுக்கு கிடைக்குது. அத தாண்டி சில பாடலாசிரியர்களுக்கு கிடைக்குது. வேற யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது இப்போ? ப்ரொடியூசர் கிடைக்குதுங்க. ஐபிஆர்எஸ். ம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சிங்கர்ஸ்க்கும் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ம். மியூசிஷியன்ஸுக்கும் இப்போ வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இசைக்கலைஞர்கள் இப்ப கிடையாது. இல்ல. இல்ல. ம். பேர் மட்டும் ரஹ்மான் வந்து அவர் பேர் வந்து போடல. தான் பேர் போட ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி பேர் கிடையாது. ஆமா. இப்ப தான் தெரியுது. ம். மியூசிஷியன் இது. ம். முன்னாடி அசிஸ்டன்ட் நெறைய படம் ஒர்க் பண்ணும்போது எங்க பேர் வருதான்னு கூட பார்க்க மாட்டோம். நாங்க பாட்டும் வந்தோமா, வாசிச்சோமா, ம். வாட்ச் எடுப்பேன். ம். இது பண்ணுவோம் போயிடுவோம். நீங்க இசைக்கலைஞர்கள் சங்கத்திலயும் பொறுப்புல இருந்திருக்கீங்களா? ஆமாமா. நான் இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் சேர்மனா இருக்கேன்.
அருமை. சினி மியூசிஷியன் யூனியன். இப்போ ஒர்க்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி மாரி இல்ல. ஒர்க்கு எல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப முக்கியமா இருந்தா தான் கூப்பிடுறாங்க. சில பேர் வந்து ஃபாரின்ல போய் ரெக்கார்ட் பண்றாங்க. அது மாரி ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஒர்க் எல்லாம் கம்மி தான். ஆனா ரொம்ப இது பண்ணா ரொம்ப தேவையா இருக்கும்பொழுது தான் கூப்பிடுற மாரி ஆயிடுச்சு. இசை கலைஞர்களை வந்து பயன்படுத்துறது பெருவாரியா இப்ப குறைஞ்சிருக்கு. நம்ம எது இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம எப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணிக்கிட்டு அது கூப்பிடும்போது பெஸ்ட்டா பண்ணணும். அது எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரையும் கம்மி தான். அதனால பிரச்சனை நம்ம தான் ஏத்துக்கணும். அதுக்கேத்த மாரி போகணும். இல்ல ஒரு சில இசையமைப்பாளரை பொறுத்தவரைக்கும் என்னதான் இருந்தாலும், இசையமைப்பாளர் பாடி பதிவு செய்தது மாரி இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் நெறைய பேருக்கு இருக்கு. ஆமாம். அது எல்லாம் சேர்ந்து பாடி வாசிக்கும் பொழுது இந்த இது இப்போ கிடையாது. அதுதான் பெஸ்ட்டு. இப்ப இதையெல்லாம் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு. ஏஐ வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியல. பட் மியூசிக் கம்போஸரே அது அஃபெக்ட் ஆகும் போல இருக்கு. அந்த ஏஐ அது மாரி லிரிக்ஸிஸ்ட் கூட லிரிக்ஸ் அதுவே கொடுக்கும். ஆமா. அது மாரி தெரியல அது எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேஸ் பண்ணணும் எது இருந்தாலும். சினிமா உலகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா உலகில ஒரு காலகட்டத்தில ஒரு 5 அல்லது 6 இசையமைப்பாளர் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்தில பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் எண்ணிக்கையே வந்து ஒரு 20, 25 பேர் இருக்காங்க. இல்ல ஒரு படத்துக்கு எதுனா கீபோர்டு தானே இப்போ. அந்த கீபோர்டு அந்த சாங் கேட்கும்பொழுதே அதோட சேர்த்து கேட்டா தான் இதாகும். அது மாரி ஆயிடுச்சு. நல்ல ப்ரோகிராம் பண்றவங்க, அவங்களே மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு அது மாரி இதாயிடுச்சு. நெறைய நல்லா நல்லா பண்றாங்க. அத பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட பழகியதில உங்களால மறக்க முடியாது அப்படின்னு எத சொல்லலாம்? அவர்கிட்ட நெறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். அப்ராட்ல அந்த மாரி. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்புறம் எங்க அப்பா என்ன பத்தி கூட பேசினாரு. ஒரு ஷோல. நான் கொஞ்சம் ஒரு 1 இயர் முன்னாடி அவர் இறக்கறதுக்கு 1 இயர் ஓ! முன்னாடி. ஓ! ஓ! ம். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். அது பின்னணி பாடல்கள் மாரி பாடலாசிரியர்களோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? அவ்வளோ இல்ல. இல்ல. வாலி சாரு, அப்புறம் வைரமுத்து சாரு அவங்கலாம் எழுதியிருக்காங்க எனக்கு. ம். ஆனா வந்து ரொம்ப ஒரு இது இல்ல. என்ன சாதிக்கணும்னு இந்த துறையில வந்தீங்களோ, அத வந்து சாதிச்சுட்டதா நினைக்கிறீங்களா? சாதிக்கணும்னு நெனச்சு அப்படி எதுவும் வரல. அ. வந்து வாசிக்கிறது நல்லா வாசிக்கணும். நல்லா அரேஞ்ச் பண்ணணும். மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு நான் ஒர்க் பண்ணது. ம். அது எனக்கும் யூஸ் தான் ஆச்சு. அது எதுவும் இது இல்ல. ம். அப்படிதான் சாதனைன்றத விட ஒர்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அதுதான் நமக்கு. உங்க அப்பா ஒரு பெரிய இசைக்கலைஞர். உங்களுடைய வாசிப்ப அவரு பாராட்டின தருணங்கள் உண்டா? அவரு உன்னோட வந்து வில்லியான் அப்ப ஜி. ராமநாதன் கிட்ட ஒருத்தர் வாசிச்சிருந்தேன். அ. அவர் வாசிக்கிற மாரி இல்ல. அப்படின்னுவாரா? அ. எப்பயாவது இருந்தா தலையாட்டுவாரு அவ்வளோதான். அ. என் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது வீட்ல வந்து வாசிக்கும்பொழுது, கத்துக்கும்பொழுது, ம். "நல்லா வாசிக்கிறியே" அ. அப்படின்னுவாரு. அ. என்ன வந்து அவ்வளோ பாராட்டுறதுன்னா தெரியும் எல்லாம். ம். சில இது வந்து "என்னடா வாசிக்கிற?" அப்படின்னுவாரு. ம். இந்த கென்னிஜி இந்த இது சரி, சரி அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட வாசிக்கிற இசைக்கலைஞர்ல யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கம்? எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ம். நரசிம்மன் சார், வி.எஸ். நரசிம்மன் சார். ம். அதுக்கப்புறம் வந்து நெறைய மியூசிஷியன்ஸ் ம். பிராஸ் செக்ஷன்ல இருந்தாங்க. எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். எல்லாம் வயலின் செக்ஷன் வயலின் நான் நெறைய கண்டக்ட் பண்ணதுனால ம். அவங்களோடய க்ளோஸா தான் இருக்கும். உங்களுக்குன்னு இசைத்துறையில அடுத்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோ, லட்சியமோ இருக்கா? இப்போ வந்து தெரியல அத பத்தி. ம். பசங்க தான். பையன் பண்றான். ம். அதனால அவன் நல்லா பண்ணிட்டு உங்க பையன் இசைத்துறையில தான் இருக்காரா? ஆமாம். அவன் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கான். ம். அதனால வந்து எபிக் கேம்ஸ்ன்னு அதில சீனியர் மியூசிக் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்றான். ம். அவன் கொஞ்சம் பெரிய லெவல் வருவான்னு நெனைக்கிறேன். அப்படியா? ஆமா. ம். இந்த நம்ம படத்துக்கா, தமிழ் படத்துக்கா என்னன்னு தெரியாது. ம். அது மாரி. ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட ரொம்ப பகிர்ந்து நன்றிங்க. கொண்டீங்க. தேங்க் யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.